வருண் தேவ்ரா உடனே இந்த உண்மைய அபிஷேக் மற்றும் பிரியா கிட்ட சொல்லுறான். அதுக்கு அவங்க 2 பேரும் அப்போ நாங்க ரேஷ்மாவை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வருண் தேவ்ரா, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு அபிஷேக் ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா அப்படி என்ன ஆகும்னு கேக்குறான். ஏன் கெஸ் கரெக்டா இருந்தா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அருணாவ் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு கூட தான் அருணாவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு சொல்றான். அதுக்கு அவங்களும் அந்த பொண்ணை நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு வருண் தேவ்ரா, நீங்க அந்த பொண்ணை தேடி போக வேண்டாம், நீங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றா. இவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜோசியரே ஏன் இவங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ண சொல்றான், அதுக்கான காரணம் என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் ஆடியோவை கேட்க ஹேண்டில் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.